குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு அரசியல் தலைவர், ஒரு திரைப்பட நடிகர் அப்படிங்கிற எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு நல்ல மனிதர். எல்லாரும் இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவருடைய மரணத்துல ரொம்ப வேதனையோட இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய உண்மையான அந்த மனித தன்மை தான். எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தன்னை நேருக்கு நேர் எதிர்க்கிறவராக அவங்கள அதுக்கு மீறி ஒரு அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். தனக்கு தன் வீட்டுக்கு தேடி வந்திருக்கவங்க தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா சேராதவங்களா பத்தி கூட கவலைப்படாம அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லார் மேலையும் இறக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர். 2011 தேர்தலில் நான் கடலூர்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல. அப்ப அவருக்கு பக்கத்துல எனக்கு பக்கத்துல அதே இடத்துல அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு தயார் நிலையில வந்துட்டாரு. ஆனா எனக்கு பக்கத்துல அவருடைய தொண்டர்கள்லாம் ஆயிரக்கணக்கில் குவிஞ்சிருந்தாங்க. ஆனா லியோனி பேசுற வரைக்கும் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாங்க. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசிட்டு போன பிறகு அந்த இடத்துக்கு வந்தாரு. வர்றப்ப நேருக்கு நேரம் என்னை பார்த்து வணக்கம் சொல்லி நான் இந்த வாகனத்திலேயும் அவருடைய வாகனத்துல எனக்கு கை கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உள்ள ஒரு மனிதர். அதனால அந்த மனிதருடைய இழப்பு அரசியலுக்கும் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லை, மனித சமுதாயத்துக்கே ஒரு பெரிய நல்ல மனிதர் கிடைந்தது பெரியது. காலையில ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம். தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரனை போல என்னோடு பழகிய ஒரு அன்பு சகோதரர் மறைந்திருக்கிறார் என்பது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. அதே நேரத்தில் மறைந்த அதிமுக என்கின்ற கட்சியை வைத்திருந்தாலும் சாகும் வரை என்னுடைய தலைவர் காமராஜ் தான் என்று எம்ஜிஆர் சொன்னதை போலவே அவர் தனியாக ஒரு கட்சி வைத்திருந்தாலும் நான் காமராஜ் தொண்டன் தான் என்று எங்கேயும் அவர் சொல்வதற்கு தயங்கியதும் கிடையாது, பயங்கியதும் கிடையாது. கடைசி வரை கதர் சட்டை கதர் வேட்டி அணிவதிலே பெருத்த மகிழ்ச்சியும் ஆர்வத்தையும் காட்டியவர் விஜயகாந்த் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அவர் வீட்டில் பொக்கிஷமாக பாதுகாப்பு வைத்திருந்த ஒரு படம் என்பது பலருக்கு தெரியாது. அவருக்கு 5 வயது 6 வயது இருக்கிற போது மதுரையில் அவருடைய வீட்டுக்கு தலைவர் காமராஜ் சென்ற நேரத்தில் அவருக்கு அருகில் நின்று அவர் எடுத்துக்கொண்ட படத்தை ஒரு பொக்கிஷமாக வீட்டில் வைத்திருந்தார். அவர் திரையுலகத்தில் இருந்தாலும் அரசியலில் பல சாதனைகளை செய்தாலும் அவர் மனிதனாகவே வாழ்ந்தார், மனித உணர்வோடே இருந்தார். சக மனிதர்களை மதிக்க தெரிந்த பெரிய பண்பாளர். அவருடைய மறை ஈடு செய்ய முடியாத இழப்பு. கடைசி காலத்தில் மிகுந்த துன்பத்தோடு இருந்த அவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவை போற்றுவோம் என்பதுதான் அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். நீங்கள் எந்த பதவிக்கு போனாலும் எந்த உயரத்துக்கு போனாலும் சக மனிதனை மதிப்பதுதான் எல்லாவற்றை விட முக்கியமானது என்பதுதான் விஜயகாந்துடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். விஜயகாந்த் முன்னெடுத்த மக்களுக்கான சில போராட்டங்கள் ஏதாவது இது ரொம்ப நான் நினைவு கூர்ந்தத்தக்கதா இருக்கு அல்லது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது இந்த போராட்டம் விஜயகாந்த் எடுத்தது முன்னெடுத்தது அப்படின்றது? இல்ல அவர் எல்லாம் பொதுவா தான் பண்ணாரு, தனிப்பட்ட ஸ்பெசிபிக்கா ஒரு போராட்டம் இருக்கல. அதனாலதான் சொன்னேன், அவர் எந்த இடத்தை தொட்டாலும் மனிதராகவே இருந்தால் சக மனிதரை மதித்தார் என்பது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.